ஜாதகப்படி யாரெல்லாம் தொழில் செய்யலாம், யாரெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பார்ப்போம் சிம்பிளாக. ஸோ அதற்கு ஒரு முக்கியமான 5 பாயிண்ட் இருக்குது. என்னென்னா, லக்னம் வலுவாக இருக்குதா, லக்னாதிபதி எப்படி நிற்கிறார், அதே போல் 2ஆம் பாவகம் எப்படி நிற்கிது, அதில் பாவகிரகம் இருக்கா, 2ஆம் பாவகாதிபதி எப்படி நிற்கிறார், குரு பலமாக நிற்குதா, ஒரு ஜாதகத்தில் குரு நல்லா நிற்குதா, 10ஆம் இடம் நல்லா நிற்குதா, சூரியன் பலமாக நிற்குதா, இந்த 5 பாயிண்ட்டு. இந்த 5 பாயிண்ட்டும் சிறப்பாக இருந்துச்சுன்னா ஒரு மிகப்பெரிய மில்லினியர் சூப்பர் பிஸ்னஸ்மேன் சொல்லலாம். அப்போ இதில் ஏதாவது 1-2 குறை ஏற்ற இறக்கத்தோடு இருந்துச்சுன்னா அதற்கேற்றாற் போல் ஒரு நடுத்தர தொழிலதிபர் இல்லை குறு சிறு தொழில் அப்படிங்கிற மாதிரி போயிடும். ஸோ ஆக மொத்தம் இதுதான் ரொம்ப முக்கியம். அடுத்ததாக உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுத்தி, உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுத்தி 2ஆம் பாவகாதிபதியோடு அல்லது குருவோடு தொடர்பட்டு இருக்குதா, கண்டிப்பாக உங்களுக்கு பண வரவு உண்டு. ஓகேவா, ரைட். அது இல்லாமல் நடப்பு தசாபுத்தி யோகாதிபதியோடு பாக்யாதிபதியோடு தொடர்பு பெற்று 2ஆம் இடம் 10ஆம் இடம் அல்லது குருவனோட தொடர்பு இருந்துச்சுன்னா சிறப்பாக உங்களுக்கு பிஸ்னஸ் வரும், நல்ல பொருளாதார முன்னேற்றத்தையும்